நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் தோற்று போகிறதா? நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகிறதா? நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தவறாய் போகிறதா? நீங்கள் எதை தொட்டாலும் அவைகள் சரிவர இல்லாமல் இருக்கிறதா? நீங்கள் ஒரு ராசி இல்லாதவர் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கவனியுங்கள். சங்கீதம் 37:5 வசனம் சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறது. உங்கள் காரியங்கள் வாய்க்காமல் போனதற்கும் நீங்கள் ஒரு தோல்வியின், ஒரு ராசி இல்லாதவரின் அப்படிப்பட்டதான அடையாளத்தை உடையவராக நீங்கள் இருப்பதற்கான காரணம் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்காததும் அவர் மீது நம்பிக்கை கொண்டிராததும் தான் காரணமாக இருக்கிறது. அதனால்தான் காரியங்கள் வாய்க்காது என்று இங்கு வசனம் சொல்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் வழியை ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற பொழுது காரியங்கள் வாய்க்கும் என்று வசனம் சொல்கிறது. நீங்கள் முதலாவது உங்கள் வழி என்பது என்னவென்றால் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய வியூகம், உங்களுடைய யோசனைகள். நீங்கள் செய்யப்போகிற அந்த காரியத்தை குறித்த உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய யோசனைகளையும் அதை நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் என்பதையும் நீங்கள் முதலாவது கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் அதற்கான எல்லா காரியங்களையும் எப்படி செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். அப்போது ஒப்புவித்தது மாத்திரமல்லாமல் அந்த நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தபடியினால் நிச்சயம் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று நீங்கள் அவரை நம்ப வேண்டும். அப்பொழுது உங்கள் காரியங்கள் வாய்க்கும். உங்கள் மீது இருக்கிற ராசி இல்லாதவர்கள் என்கிற விஷயம் மாறி இதோ தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார் என்கிறதாக யோசேப்பை போலவும் யாக்கோபை போலவும் உங்களுக்கு பெயர் உண்டாகும். உங்கள் காரியங்களும் வாய்க்கும். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் எப்பொழுதும் வெற்றிகரமாகவே மாறும். இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும், நீங்கள் திட்டமிட வேண்டும், நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும், அதை நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் உங்கள் வழியை நீங்கள் உங்களுடைய வழிகள் எல்லாம் தவறாயிருக்கும் என்று நீங்கள் சிந்திக்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருப்பது நீங்கள் உங்களுக்குரியவைகளை நீங்களே செய்யும்படிதான் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிற பொழுது அவர் நீங்கள் அதில் தவறு செய்திருந்தால் அதை திருத்தம் செய்வார். அவ்வளவுதான். நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண மாட்டார். ஏனெனில் கர்த்தர் தன்னுடைய பிள்ளையை ஒரு மூடனாக, அறிவில்லாதவனாக படைக்கவில்லை, மேலும் சோம்பேறிகளாகவும் அவர் படைக்கவில்லை. அதனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் வழியை ஒப்புவித்த பின்பு அநேக நேரங்களில் நீங்கள் நினைத்த காரியம் நடவாதது போல் தெரியும். நீங்கள் நினைத்த காரியம் நீங்கள் நினைத்தபடி நடக்காதது போல் தெரியும். அப்பொழுது நீங்கள் மீண்டும் உங்களுடைய வழி என்னவென்று நீங்கள் ஆராயுங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கவனியுங்கள். அப்பொழுது அவர் உங்களோடு இடைப்படுவது உங்களுக்கு தெரியும். அவர் நீங்கள் கொண்ட அந்த காரியத்தை நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் வாய்க்கும்படியாக உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அருளி செய்யும்படி சில காரியங்களை செய்வார். நீங்கள் அதிலிருந்து ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டே இருங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் வழியை, உங்கள் திட்டங்களை நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் என்கிறவைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து கொண்டே இருங்கள். அவர் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அதாவது நீங்கள் பெற வேண்டும் என்று விரும்புகிற அந்த காரியத்தை நீங்கள் எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ளும்படி
அதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு எப்படிப்பட்ட இடையூறுகள் வரும், அதை நீங்கள் எப்படி சமாளிக்க வேண்டும் என்கிறவைகளை எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனால் நீங்கள் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், அநேக நேரங்களில் நீங்கள் ஜெபிப்பதற்கும் நீங்கள் ஒப்புவித்த வழிக்கும் எதிர்மாறாக இருக்கும். அப்படியான நீங்கள் முழுவதும் நீங்கள் தவறானவர்கள் என்று நீங்கள் உங்களை அப்படி நினைத்து கொள்ளாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அது எப்படி சம்பவிக்க வேண்டும் என்றும் அது எப்படி வாய்க்க பண்ண வேண்டும் என்றும் அவருடைய வழியை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த அந்த அவைகள் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஏனெனில் இந்த சிறு காரியங்கள் மாத்திரமல்ல, இந்த பெரிய காரியங்கள் மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் விரும்பவும் அதை பெற்றுக்கொள்ளவும் உங்களை பயிற்றுவிக்கிறார். இங்கு இருக்கிறதான இடைஞ்சல் என்ன? இந்த சங்கீதம் 37 சொல்லப்படுவதற்கான காரியம் என்னவென்றால், பொல்லாதவர்கள் என்றும் நியாயக்கேடு செய்கிறவர்கள் என்றும். இந்த பொல்லாதவர்களாலும் நியாயக்கேடு செய்கிறவர்களாலும் உங்களுடைய திட்டங்களும் நீங்கள் செய்யும்படி விகித்த வியூகங்களும் தடை செய்யப்படும். அவர்கள் அநியாயமாக அவைகளை கூட செய்யலாம். ஆனாலும் நீ அவர்களை குறித்து பொறாமைப்படாதே, அவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே என்று அந்த சங்கீதம் 37 சொல்லுகிறார். நீ அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் அவருடைய அந்த கீழ்ப்படிதலுக்குள், கர்த்தருடைய வார்த்தையின் கீழ்ப்படிதலுக்குள் உன் வழியை, அதாவது உன் திட்டங்களையும் நீ எப்படி செய்ய போகிறாய் என்கிறவைகளையும் வகுத்துக்கொள். அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவி. பொருளாதாரங்களை குறித்தும் நியாயக்கேடு செய்களை குறித்தும் உன் திட்டங்களை கெடுக்கிறவர்கள் உன் காரியத்தை வாய்க்க பண்ணாமல் போக வேண்டும் என்று விரும்புகிற, அதற்காக உங்களுக்கு எதிராக உழைக்கிறவர்களுக்கு நிமித்தம் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், அவர்களை கண்டுகொள்ளவும் செய்யாதீர்கள். ஏனெனில் நீங்கள் உங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருங்கள், உங்கள் வழியை ஒப்புவித்து. அப்பொழுது அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று வெளியரங்கமாக காட்டப்படுவீர்கள். அந்த பொல்லாதவர்களை குறித்தும் நியாயக்கேடு செய்வர்களை குறித்தும் உங்களை கவிழ்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களை குறித்தும் கலக்கம் கொள்ளாதீர்கள். அவர்களை கண்டு பயப்படாதீர்கள். அவர்கள் என்ன வேண்டுமானம் செய்து கொள்ளட்டும். அவர்கள் புல்லை போல் இருக்கிறார்கள் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. வெயில் அடிக்கிற வரை அவைகள் பசுமையாகத்தான் தோன்றும். வெயில் அடித்த உடனே அது சீக்கிரமாய் வாடிப்போகும், சீக்கிரமாய் அறுபுண்டு போகும். அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய வழியிலே நிலைத்திருங்கள். கர்த்தருடைய வசனங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை மீறாதபடி உங்கள் திட்டங்களையும் நீங்கள் செய்ய போகிற விதங்களையும் நீங்கள் யோசித்து நீங்கள் அவைகளை உங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புவியுங்கள். அப்பொழுது உங்கள் காரியங்கள் நிச்சயம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆனால் நீங்கள் மீண்டுமாக உங்களிடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிற விஷயம் என்னவெனில், நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்படியாக உங்கள் திட்டங்களை வகுத்து நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் என்பதையும் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்த பொழுது அது உங்களுக்கு நன்மையாக இல்லாதது போன்றும், உங்களுடைய லாபங்களோ உங்களுடைய வெற்றிகளோ குறைவானது போன்றவும் தோன்றும். அப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடைபெறும். ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் நீங்கள் நிரந்தரமாக ஒரு காரியத்தை வாய்க்க செய்யும்படியாக, ஒரு காரியத்தை நீங்கள் அடையும்படியாக உங்கள் கர்த்தர் உங்களை பயிற்றுவிக்கிறார். நீங்கள் இப்பொழுது நன்மை பெற வேண்டும் என்றும் என்று நினைப்பீர்களானால் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி சென்று விடுவீர்கள். ஏனெனில் கர்த்தர் எப்பொழுதும் உங்களை மண் மீது கட்டப்பட்ட அஸ்திபாரம் போடப்பட்டவனாக உங்களை வைப்பதில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடும்படியாகத்தான் உங்களை பயிற்றுவிப்பார், உங்களுக்கு ஆலோசனை அருளி செய்வார், உங்களை அப்படிப்பட்டவராகத்தான் நடத்துவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மழை வந்தாலும் பெருங்காற்று அடித்தாலும் நீங்கள் கட்டியவைகள், அதாவது நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அதனால் கட்டப்பட்டவைகள் ஒன்றும்
நிலை சேதமடையாதபடி நிலைத்திருக்கும்படி அநேகருடைய கண்களுக்கு இது கர்த்தரால் கட்டப்பட்டது என்றும் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி கட்டினீர்கள் என்பதை காட்டும்படியாகத்தான் தேவன் உங்களை சில நேரங்களில் நீங்கள் நினைத்ததற்கு எதிர்மாறானவைகளாக நடக்கும்படி செய்து அதிலிருந்து உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து நீங்கள் எப்பொழுதும் எந்த காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறவராக ஒரு சிறந்தவராக இந்த உலகத்திலே இருக்கும்படியாக மற்றவருடைய கண்களுக்கு இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாகத்தான் அபிதமாக செய்கிறார். ஏனெனில் உங்களுக்கு முன் இருக்கிறவர் என்ன யோசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிய முடியாது. யார் உங்கள் காலை வாருவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. ஒன்றை நீங்கள் எடுக்கிற பொழுது இது உங்களுக்கு நன்மையாக தோன்றும். ஆனால் ஒரு வாரம் கழித்தோ இல்லை ஒரு வருடம் கழித்தோ அதனால் உங்களுக்கு வருகிற இடர்கள் கர்த்தருக்கு தெரியும். அதனால் அவர் உங்களை ஞானமாக நடத்தும்படி நீங்கள் அவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் வழிகளையும் ஒப்புக்கொடுங்கள். அதனால் அவரிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள். அவர் ஏன் இப்படி செய்கிறார், நாம் இதை சொல்லியிருக்கிறோம், அங்கு இப்படி நடக்கிறது. இப்படி நீங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு செயலையும் உங்களை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களையும் கவனித்து கொண்டே வாருங்கள். கடைசியில் நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் நினைத்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணியிருப்பார். சில வேளைகளில் உங்கள் திறமைக்கும் உடைய தகுதிக்கும் நீங்கள் நினைத்த காரியம் சிறியதாயிருக்கிற பொழுது கர்த்தர் அதை காட்டிலும் மேலான காரியத்தை வாய்க்க பண்ணும்படியும் கூட உங்களை வழி நடத்தலாம். அதனால் நீங்கள் திறந்த மனமுள்ளவர்களாக எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியோடு கூட இருந்து நீங்கள் கேட்ட காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து கொண்டே வாருங்கள். கடைசியாக உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன்.